ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 6.2ல் 10th சம் பார்க்க போகிறோம். த டயகனல்ஸ் ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி இன்டர்செக்ட் ஈச் அதர் அட் த பாயிண்ட் ஓ. இதே மாதிரி தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்க, நம்மளாம் எழுதிக்கலாம் ஏபிசிடி. இதோட டயகனல் வந்து எந்த பாயிண்டில் கட் ஆகுதுன்னா ஓன்ற பாயிண்டில் கட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. சச் தட் இப்போ என்ன செஞ்சோம், அதே சம் தான் போன தடவை என்ன செஞ்சுருக்கோம் இல்லையா, அதே சம் தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. அதே இதை ப்ரூவ் பண்ணிவிட்டு ஆனால் ஏபிசிடி இஸ் அ ட்ரப்பீசியம் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன எழுதுவோம், இது அதே மாதிரி தான் செய்வோமா? இந்த சம் ஒன்றுமே கிடையாது, ஈஸியான சம் தான். அப்படியே ரைட் 9th சம் ஆன்சர் அப்படியே எழுதிடுவோம். சரியா? 9th சம் ஆன்சரை தூக்கிட்டு வந்து அப்படியே எழுதிட்டு, அதாவது இது வரைக்கும் அப்படியே எழுதிட்டோம். எப்படி மேம் இதெல்லாம் எழுதணும் அப்படின்னு கேட்டால் 9th சம்மோட ஆன்சர் அப்படியே தூக்கி எழுதியிருக்கோம். 9th சம் கொஸ்டின் இதுவும் ஒன்று தான். என்னது, ஷோ தட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக லைன் இருக்குது ட்ரெப்பீசியம். இது வரைக்கும் எழுதி முடிச்சுட்டு 9th சம் ஆன்சரை தெரியலைன்னா 9th சம்மை ரெஃபர் பண்ணி பாருங்கள். சரியா? இதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் ஆன்சர் எழுத போகிறோம். அப்படி என்ன எழுத போகிறோன்னா, பை த கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி என்ன வரும், EO is parallel to AB அப்படின்னு எழுதியிருக்கிறோம். ஏன்னா இங்கே கவனிங்களே, இந்த இடத்துல நமக்கு எல்லாமே தெரியும். இது ஏற்கனவே இது வரைக்கும் கண்டுபிடிச்சி முடிச்சு வச்சுருக்குறோம். சரி, பேசிக் கான்வர்ஸ். இந்த பிக்சரை பார்த்தா இந்த பிக்சரும் அதில் யூஸ் பண்ண பிக்சர், அது EOவும் ஏபியும் பேரலாக இருக்குது அப்படின்னு மட்டும்தான் எழுதி வச்சுருக்குறோம். இப்போ தான் கன்க்ளூட் என்ன பண்ண போகிறோம்னா, we have established EO is parallel to DC. இதுதான் மெயின் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. எப்படி இருக்கு பாருங்கள், EO is parallel to DC. ஆமாம், இதுவும் போன சம்லேயே பார்த்துட்டோம். அதே மாதிரி எதுனால, பை கன்ஸ்ட்ரக்ஷன். நம்மளாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்ல, ஒரு லைன் எக்ஸ்ட்ராவாக ட்ரா. அண்ட் EO is parallel to AB. அதே மாதிரி பாருங்கள், EO parallel to AB. போனதில் என்ன எழுதணும், EO is parallel to DCன்னு எழுதணும். இப்போ EO is parallel to ABன்னு எழுதியாச்சு. அதுக்கடுத்து தேர்ஃபோர்னா 3 டாட் வச்சுக்கலாம். AB is parallel to DC. இவன் பிக்சரை பாருங்கள், எங்கே இருக்குது, AB is parallel to DC. அப்போ இந்த ரெண்டுமே பேரலாக வந்துருச்சு. அப்போ என்னவா இருக்கும், இப்படி பேரலாக வந்தாலே என்னது, ABCD is a குவாட்ரிலேட்டரல். ஷாக் ஆகக்கூடாது, என்ன குவாட்ரிலேட்டர்னு எழுதுறீங்களே மேம்னு சொல்லிட்டு. வித் 1 பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல். அப்போ 1 பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாக இருந்தால் அது என்னது, இட்ஸ் அ ட்ரப்பீசியம். ஸோ ABCD is a ட்ரப்பீசியம். இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் தியரம் படிச்சிருக்கணும், ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்டோரி எல்லாம் எழுத முடியும். இல்லை எல்லாத்தையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மெமரைஸ்னால் நிறைய இருக்கனால கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால அண்டர்ஸ்டாண்டிங்கோடு செஞ்சிங்கன்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புரியுதா?